வணக்கம் மாணவர்களே. தரம் 4 மாணவர்களுக்கான ஆங்கில பாடத்தை நாங்கள் 2வது வகுப்பு படிக்க போறோம். உங்களோட ஆங்கில புத்தகத்தை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதோட அந்த இதை பாருங்க, நாங்க படிப்போமா? ரைட். மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் போன வகுப்புல நாங்க பார்த்துருக்கிறோம். மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி பார்த்துட்டோம். இந்த வகுப்புல உங்களுக்கு ஸ்பெல்லிங் எல்லாம் நீங்க வீட்டுல செய்து பார்த்துருப்பீங்க. மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு நான் எதிர்பார்க்கிறேன் நீங்க இந்த டிக்டேஷன் வச்சா இது எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சொல்லு ஃப்ரெண்ட்ஸ் என்ற சொல்லும் உங்களுக்கு தெரியும். அதாவது ஃபேமிலி என்றா எனது குடும்பம் என்று சொல்லியிருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்றா எனது நண்பர்கள் என்று சொல்லலாம். இப்போ நான் உங்களுக்கு இதுல தமிழ்ல நான் எழுதி விட மாட்டேன். ஆனா நீங்க விருப்பம் வேண்டாம் உங்களோட வீட்டுல நீங்க இருந்த ஒரு கொப்பியில் எழுதி கொள்ளலாம். மை ஃபேமிலி என்றா எனது குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ் என்றா நண்பர்கள் என்று சொல்லி அர்த்தம். சரிதானே? அடுத்ததான் நாங்க பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க, ஒரு டைனோசர்ஸ். இவங்க வந்து இந்த டைனோசர்ஸ் வந்து இப்ப எல்லாம் இல்ல. யுராசிக் பார்க்னு சொல்லி இருந்த ஒரு படம், இங்கிலீஷ் படம் ஒன்று இருந்திருக்கும், அதுல பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த டைனோசர்ஸ் இப்ப இல்ல. ஆனா இதுக்கும் எங்கட பாடத்துக்கும் இப்ப சம்பந்தம் இல்ல. சும்மா பார்த்து கொள்வோம். ஹலோ, இவர் வந்த உடனே எல்லாரையும் பார்த்து கேட்கிறார். ஹலோ, ஹவ் ஆர் யூ? எப்படி நலமான்னு கேட்டா நாங்க ஐ ஆம், அதாவது எங்களை பற்றி சொல்லத்தானே வேணும். ஆகவே நாங்கள் ஏற்கனவே படிச்சுட்டோம், இப்போ எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஐ ஆம் ஃபைன் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம், அல்லது ஐ ஆம் குட் என்று சொல்லி சொல்லுவோம். எங்களுக்கு எதுக்கும் எங்களுக்கு சொல்லிடும். இதில் என்னென்ன சொற்கள் எழுதலாம்? ஐ ஆம் குட் எழுதலாம், ஐ ஆம் ஃபைன் எழுதலாம், ஐ ஆம் ஓகே எழுதலாம். இப்படி நாங்கள் படிச்சிருக்கிறோம். சரியா? இதில் ஏதாவது ஒன்று எழுதலாம்னு நாங்கள் போன வகுப்பில் படிச்சிருக்கிறோம். ஆகவே நாங்கள் விரைவாக அடுத்த செக்ஷனுக்கு போவோம். இதுதான் நாங்க போன வகுப்புல படிச்ச பாட்டு. உங்களுக்கு தெரியும், பாட்டு பாடுறதுக்கு இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இந்த முறை போன முறை வராத ஆக்கள் எங்கட வகுப்புக்காக வந்திருக்கிறாங்க. சரியா? இதுல என்ன சொல்றாங்கன்னா லெசன், முதலாவது ஒன், லெசன் 1, அழகு 1. லெட்ஸ் சிங், வாங்க பாடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. ஹலோ, ஹவ் ஆர் யூ, அவர் பாட வந்துட்டார். அடுத்தவரும் ஹலோ, ஹவ் ஆர் யூ, இதுக்கும் பாடிட்டோம். ஹலோ, ஹவ் ஆர் யூ என்று பாடிட்டோம். இப்ப நாங்க இவங்க சொல்றாங்க ஐ ஆம் கிரேட். இதை நாங்க பார்க்கல. இவர் சொல்றாரு என்ன? ஐ ஆம் கிரேட். இன்னொரு ஆள் சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க ஐ ஆம் ஃபைன், நல்லா இருக்கிறேன். ஐ ஆம் குட், நான் நன்றாக இருக்கிறேன். ஐ ஆம் ஓகே. அப்ப ஐ ஃபீல் ஒண்டர்ஃபுல், ஒண்டர்ஃபுல் என்றா ஆச்சரியமான, அதிசயமான என்று வரும். ஐ ஃபீல் என்றா நான் உணர்கின்றேன். எவ்வாறு இன்றைய நாள் ஒரு சூப்பரான, நல்ல ஒரு ஆச்சரியமான, மகிழ்ச்சியான நாளா இருக்கும் என்று நான் உணர்கின்றேன். அப்போ டுடே என்றா உங்களுக்கு தெரியும், இன்று. டுடே என்று சொன்னா இன்று என்று தெரியும். நாங்க பார்த்துட்டோம் டுடே என்று. முதல்ல பார்த்து நாங்கள் ஃபேமிலி என்ற சொல்லு பார்த்து நாங்கள் ஃபேமிலி என்ற சொல்லு உங்களுக்கு எழுத தெரிய வேணும். பிள்ளைகள் இந்த ஸ்பெல்லிங் தெரியாட்டி இந்த சொற்களை டிக்டேஷன் வைக்க பாடமாக்காட்டி நீங்க பாடமாக்கி கொள்ள வேணும். FRIENDS, ஃப்ரெண்ட்ஸ். இந்த சொற்கள் தெரியாம எங்களுக்கு ஆங்கிலம் கஷ்டம்னு சொல்லி கொண்டிருப்போம். இப்ப நாங்க படிக்காம இப்படி எங்களுக்கு ஆங்கிலம் வரும்? நாங்க தான் படிக்க வேணும், நாங்க தான் பாடமாக்க வேணும். இந்த சொற்களை வந்து நீங்க ஒரு சின்ன காட்டுல எழுதிட்டு வீட்டுல ஒட்டி வச்சு கொள்ளலாம். உங்களோட டேபிள் படிக்கிற இடத்துல செய்யலாம், அல்லது கேலண்டர்ல ஏதாவது மரங்கள்ல கூட நீங்க என்ன இதை ஒட்டி வச்சு கொள்ளலாம். இந்த சொற்கள் எழுதிட்டு பிறகு பார்க்குற நேரம் எல்லாம் பாடமாக்கணும். சொற்கள் பாடமாக்கினா தான் உங்களுக்கு ஆங்கிலம் வரும். ஹவ் என்ற சொல்லு உங்களை எல்லாருக்குமே தெரியும், எப்படி என்று சொல்லி நாங்க பார்த்துருக்கிறோம். ஹவ் என்றா எப்படி. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஒரு கொப்பியை வச்சு எழுதி கொள்வீங்க. ஹவ் அண்டா என்ன, இங்க சொன்னவங்க எப்படி. யூ என்று சொன்னா நீங்கள் அல்லது நீ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நீங்கள் அல்லது நீ என்று சொல்லலாம். நாங்க போன வகுப்புலயே பார்த்தனாங்க சிங் கண்டா என்னன்னு. சிங் கண்டா பாடுதல் சொல்லி பார்த்தனாங்க. சரியா? அப்ப சில பிள்ளைகள் கேட்கிறாங்க, சார் எழுதி விடுங்க சார், தமிழ்ல எங்களுக்கு பார்த்து எழுத சுகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன செய்யறது? நான் கொஞ்சம் ட்ரை பண்றேன்னு சொல்றேன், ஆறுதலா சொல்றேன்னு பாருங்க. சிங் என்று சொன்னா SING, சிங் கண்டா பாடுதல். ஹவ் என்று சொன்னா HOW, ஹவ் அண்டா எப்படி. யூ என்று சொன்னா நீங்கள். சரியா? கிரேட், நல்ல மிகவும் ஒரு சந்தோஷமா இருக்கிற விஷயத்தை தான் இதுல சொல்றேன். ஐ ஆம் கிரேட், நான் நன்றாக இருக்கிறேன். ஃபைன், எல்லாமே ஒரே அர்த்தம் தான். ஐ ஆம் ஃபைன், ஐ ஆம் குட், ஐ ஆம் ஓகே. ஒண்டர்ஃபுல் அண்டா மிகவும் ஆச்சரியமானது, அதிசயமானதுன்னு சொல்லு. ஒண்டர்ஃபுல் கடைசியில் இருக்கு WONDERFUL.
FUL wonderful. அப்ப உங்களுக்கு அந்த சொல்லு தெரிய வேணும். wonderful என்ற சொல்லு ஒரு முக்கியமான சொல்லு. WONDERFUL. சரியா? FUL. அப்ப WORFUL wonderful என்றா அதிசயம் அல்லது ஆச்சரியம் என்று நீங்க எழுதி கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். இது நாங்க போன கிளாஸ்ல படிச்சிட்டோம். இப்ப பாப்போம் பிராக்டிஸ். இங்க பாருங்க பிராக்டிஸ். பிராக்டிஸ் என்றா பயிற்சி. நீங்க எழுதி கொள்ளுங்க. உங்க பேனையை வச்சு அல்ல கோப்பி ஒன்றை வச்சு எழுதி கொண்டா தான் உங்களுக்கு தெரியும். பிராக்டிஸ் என்றா நீங்க பயிற்சி செய்யறது. ஒவ்வொரு நாளும் ஐ எம் பிராக்டிஸ் ஃபுட்பால். நான் பிராக்டிஸ் பண்றேன், நான் பயிற்சி செய்யறேன், நான் ஃபுட்பால்ல பயிற்சி செய்யறேன். நான் ஐ எம் பிராக்டிஸ் என்ன கிரிக்கெட். ஐ எம் பிராக்டிஸ் பண்றேன். நான் ஐ எம் பிராக்டிஸ் மேத்ஸ். மேத்ஸ்ல நிறைய பிராக்டிஸ் பண்றேன். நான் ஐ எம் பிராக்டிஸ் என்ன இங்கிலீஷ் எக்ஸசைஸ். இங்கிலீஷ்ல இருக்கிற பயிற்சிகளை எல்லாம் செய்து பார்க்கிறேன் நான். அப்ப பிராக்டிஸ் என்று சொன்னா பயிற்சி, பயிற்சி செய்தலை சொல்றது பிராக்டிஸ். அப்ப இங்க நாங்க பிராக்டிஸ் பண்ண போறோம். வித் என்று சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வித் அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங். ஏன் வித் என்று சொல்றோம் பிள்ளைகள்? இது நீங்க தரம் 4 பாடத்துல அர்த்தங்களை விளங்கினாத்தான், சொற்களை விளங்கினாத்தான் செய்யலாம். அப்ப இங்க வந்து வித் என்று சொல்றது எதோட சம்பந்தப்பட்டதுண்டா உடன். இப்ப I go school with my friends. With my friends. My friends. என்ற ஃப்ரெண்ட்ஸோட தான் friends. அப்ப இதுன்ற அர்த்தம் என்னண்டா with my friends என்றா என்ன WITH with my friends ன்னு சொன்னா என்ன அர்த்தம்டா எனது நண்பர்களுடன். உடன் என்று சொல்றேனே அந்த நண்பர்களுடன். இப்ப சில வழியில கேட்கலாம் வித் சுகர். எங்கடா வித் சுகர் அண்டா சீனி. சீனியுடன் வித் சுகர் அண்டா என்ன அர்த்தம்? வித் சுகர் அண்டா சீனி போட்டு தாங்க, சுகருடன். வித் மை ஃபாதர் எனது ஃபாதருடன், அப்பாவுடன். எனது ஃபாதருடன். அப்ப பிள்ளைகள் என்னுடைய நோக்கம் என்னண்டா, நீங்க இந்த என்னுடைய முதலாவது வகுப்பையும் 2வது வகுப்பையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு சொற்களும் ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்க விளங்கி கொண்டு போகணும். ஏனென்றா சின்ன ஆக்கள் நாங்க எங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு சொற்களும் என்ன அர்த்தம் என்று தேவை. தெரியாம நாங்க என்ன படிக்கிறது. ஆவே பிள்ளைகள் வித்தண்டு சொன்னா உடனண்டு அர்த்தம். சரியா? வித்தண்டா உடனண்டா என்ன உடன்? தனியா உடனண்டு என்னன்னு சொல்றது. அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டி இருக்குது? வித்தண்டா இப்ப உதாரணமா இதுல எழுதி இருக்கிறாங்க வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நண்பர்களுடன். வித் அண்டா உடன், வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யுவர் அண்டா உங்களுடைய. இதெல்லாம் நீங்க ஒரு காப்பி எடுத்து வச்சு எழுதி கொள்ள. சும்மா என்ன ஏன் எங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் கிளாஸுக்கு போற ஒரு அனுபவம் இங்க கிடைக்கும். உங்களுக்கு ஃப்ரீயா இந்த இதுல நாங்க படிச்சு கொடுக்குறோம். சரியா? உங்களுடைய வீட்டுல இருந்தே நீங்க படிக்கலாம். இதையே நீங்க பள்ளிக்கூடத்துல போயிட்டு அல்ல வேற கிளாஸஸுக்கு போயிட்டு காசு கட்டி படிக்க தேவையில்லை. உங்களோட வீட்டையே வந்து இந்த சேனல் 2 கல்வியில நீங்க படிக்கிறீங்க. வித் மை ஃபாதர். வித் மை ஃபாதர் அப்படின்னா என்ன? எனது அப்பாவுடன். வித் மை சிஸ்டர். எனது சிஸ்டருடன். வித் மை சிஸ்டர். சிஸ்டர் அண்டா என்ன? எங்கட அக்கா, சகோதரியுடன். அக்காவு தங்கச்சியா இருக்கலாம். சில வழியில சிலாக்கள் கேப்பினும் உங்களுக்கு சலரோகம் இருக்கா, சுகர் சீனி வருத்தம் ஏதாவது இருக்கா அப்படின்னா வித்தவுட் சுகர் என்று சொல்லுவினோம், சீனி இல்லாம. நாங்க வித் சுகர் என்றா சீனியுடன். வித் சுகர். வித் மீ என்னுடன் வான்னு சொல்லிக்கல, என் உடன். வித் மீ. கம் வித் மீ என்னுடன் வா. கம் வித் மீ. அப்ப பிள்ளைகள் இந்த பாடத்துல வந்து நாங்க என்ன படிக்கிறோம்னு சொன்னா வித் அந்த அர்த்தம் படிக்கிறோம். ஏன் படிக்கிறோம்? தரம் 4 புத்தகத்துல பிராக்டிஸ் வித் என்ற ஒரு வசனம் இருக்கிற காரணத்தினால இந்த வித் அண்டா என்ன அர்த்தம் எங்களுக்கு விளங்கணும்ன்றதுக்காக நாங்க என்ன செய்யறோம்? எங்களுக்கு வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்டா எனது நண்பர், உங்களுடைய நண்பர்களுடன். யுவர் அண்டா உங்களுடைய, உங்களுடைய நண்பர்களுடன். வித் மை ஃபாதர் அப்படின்னா என்ன? எனது தந்தையுடன். வித்
மை சிஸ்டர் எனது சகோதரியுடன். சரியா, எனது சகோதரியுடன். அப்ப அடுத்தது வித் சுகர், சீனியுடன். சீனியுடன் தாங்க, எனக்கு சீனி போடாம வேண்டாம், சீனியுடன் தாங்க. வித் சுகர். வித் மீ, கம் வித் மீ, என்னுடன். அப்ப உடன் என்ற வசனம் தான் இங்க வருது. என்னது? இந்த வித், என்னுடன், சீனியுடன், என்ற சகோதரியுடன், என்ற அப்பாவுடன், உங்களுடைய நண்பர்களுடன். ஆகவே இங்க பிராக்டிஸ் வித் யாரோட? உங்களோட நண்பர்களுடன் ஒரு பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லித்தான் இந்த வசனம் சொல்லப்படுது. ஆகவே நீங்க கஷ்டப்பட்டு எங்கேயும் போக தேவையில்லை. நீங்களாவே இந்த டிவியில போற அந்த தரம் 4 மாணவர்கள், போக வசதி கிடைக்காத மாணவர்கள் அல்லது வசதி இருந்தும் டைம் இல்லை என்றிருக்கிற மாணவர்கள் இலவசமாக இதை பாடமாகி கொள்ளலாம். அப்ப நான் என்ன இங்க சொல்லி கொடுத்திருக்கேன் பிள்ளைகள்? பிராக்டிஸ் வித், அதாவது பயிற்சி செய்யுங்க. வித் யாருடன்? யுவர். யுவர் என்றா என்ன? யுவர் என்றா உங்களுடைய. நாங்க போன வகுப்புல பார்த்த நாங்கள் யூ என்று சொன்னா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நாங்க யூ என்று சொல்றதுக்கு இப்படி ஒரு கையொண்டு கீறி படிச்சு நாங்கள் இப்படி சொன்னா யூ என்று சொல்லலாம். ஒரு ஆளை பார்த்து யூ, நீங்கள் என்று சொல்லலாம். சரியா? இதுக்கு நாங்க நீங்கள் என்று சொல்லலாம் மேடம். இங்க அது வந்து யூ, யூ என்று சொல்லலாம். யூ, நீங்கள் அல்லது நீ. ஆனா இங்க இருக்கிற சொல்ல பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான சொல்ல இருக்குது. என்ன சொல்லு? யுவர் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். என்ன? அந்த யூவோட ஒரு ஆர் சேர்ந்து இருக்கு. அப்ப யுவர் என்று சொன்னா என்னன்றது எங்களுக்கு தெரியணுமா இல்லையா? தெரியணும். வை ஓ யூ ஆர், யுவர். அப்ப யுவர் என்று சொன்னா என்ன? உங்களுடைய. வாட் இஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம்? உங்களுடைய பேர் என்ன? நீங்க படிச்சிருப்பீங்க, முதல் ஞாபகம் இருக்கா? வாட் எல்லாரையும் கேட்பாங்க. வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு நாங்க படிச்சிருக்கிறோம். வாட் இஸ் யுவர் நேம் அண்டா என்ன? உங்களுடைய பெயர் என்ன? உங்களுடைய. யுவர் அண்டா என்ன? உங்களுடைய. அப்ப நாங்க இவ்வளவு நேரம் படிச்சிருக்கோம் என்ன? வித்தண்டா உடனே பார்த்துட்டோம். யுவர் உங்களுடைய சிநேகிதன். நீங்க பாருங்க, எஸ் இல்ல, சிநேகிதன் அல்லது நண்பன். அப்ப உங்களுடைய நண்பனுடன் இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. எதை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கட்டாம்? இதை சொல்லி பழகட்டாம். எதை சொல்லி பழகட்டாம்? ஹலோ, ஹவு ஆர் யூ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவரை கண்ட உடனே பார்த்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரி, நாங்களும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். இப்ப எங்களுக்கு விளங்கிட்டது என்னது? எங்களுக்கு விளங்கினது என்னண்டா, பிராக்டிஸ் அண்டா என்னன்னு தெரியும். பிராக்டிஸ் அண்டா பயிற்சி, பிராக்டிஸ் பண்றது. வித் யுவர் ஃப்ரெண்ட் அண்டா உங்களுடைய நண்பனுடன். உடன் என்றாதான் என்னதை குறிக்குது? வித் குறிக்குது. ரைட். சரி, இப்ப நாங்க ரெடி, எங்களோட நண்பனோட நாங்க பிராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிக்கல. இங்க வந்து பாருங்க, இவர் ஒரு நண்பன் இருக்கிறார், இவருடைய ஃப்ரெண்டோட இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் ஆங்கிலத்துல இந்த ஃப்ரெண்ட் என்று சொன்னா அது ஆணோ பெண்ணாவே இருக்கலாம். ஃப்ரெண்ட் சிநேகிதன் தானே, நண்பன். அப்ப தமிழ்ல வந்து நண்பி அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஆனா இங்க வந்து ஃப்ரெண்ட் என்று சொன்னா நண்பனுக்கும் வேற நண்பிக்கும் நாங்க பொதுவாகவே சேர்த்து பயன்படுத்துறது வழக்கம். அப்ப இங்க ஹலோ, ஹலோ, ஹவ் ஆர் யூ, ஹலோ, ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ. நாங்க படிச்சிருக்கிறோம் ஆர்ன்னு சொல்றோம் இல்ல, ஹவ் ஆர் யூ. அப்ப யூன்றது ஒரு கேள்வி அடையாளம் போட்டிருக்கிறோம். ஏன் கேள்வி அடையாளம் போட்டிருக்கிறோம்? அது ஒரு கேள்வி. ஹவ் ஆர் யூ, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி அடையாளம் இருக்கு. அப்ப அதுக்கு அவங்க சொல்றாங்க, நாங்க போன வகுப்புலயே படிச்சிட்டோம், ஐ ஆம் ஃபைன், ஐ ஆம் ஃபைன். இதை நாங்க முதல்ல படிச்சிருந்தாங்க. இப்படி எழுதுற விஷயத்த இவங்க எப்படி எழுதினவங்க? ஐ ஆம் ஃபைன் என்று சொல்ற விஷயத்த ஷோர்ட்டா இது ரெண்டையும் சேர்த்து ஐ ஆம் என்று இங்க அவங்க எழுதியிருக்கிறாங்க. சரியா? ஐ ஆம் ஃபைன், நான் நல்லா இருக்கிறேன். அவங்க திரும்ப சொல்றாங்க, நீங்க கேட்டதுக்கு நன்றி. ஏண்டா ஒரு ஆள் நாங்க பார்த்து கேட்டோம்டா ஐ ஆம் ஃபைன் என்றுட்டு நன்றின்னு சொல்லணும். ஏண்டா அவங்களோட வழக்கத்துல, ஒரு நல்ல பழக்கத்துல அது ஒரு முறை. அப்ப யாராவது ஹலோ ஹவ் ஆர் யூன்னு கேட்டா ஐ ஆம் ஃபைன் தேங்க்யூன்னு சொல்லணும். ஏன் தேங்க்யூ சொல்லணும்? நன்றி சொல்றது ஒரு நல்ல பழக்கம். சரியா? நாங்க ஏதாவது எங்களோட அன்றாட வாழ்க்கையில யாராவது ஏதாவது சொன்னா, அவங்களுக்கு தெரியும், இறைவனுக்கு கூட நாங்க நன்றி சொல்லுவோம். இன்றைய நாள் எங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான நாளா தந்ததை விட்டு இறைவனுக்கு கூட நாங்கள் என்ன செய்யறோம்? நாங்கள்
நன்றி செலுத்துற நாங்கள். ஆகவே இங்க வந்து பாருங்க, இவர் வந்து ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்ட உடனே அவங்க பாருங்க ஹலோ, இந்த இது வந்து ஹலோ, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்ட உடனே இவங்க ஐ ஆம் ஃபைன், ஐ ஆம் ஃபைன் அப்படின்னு சொல்றது இல்லை, ஐ ஆம் ஃபைன், ஃபைன் ஃபைன் சொல்லிக்கல ஒரு சின்ன சத்தம் வரும், ஒரு ஒரு காத்து சத்தம் வரணும். ஐ ஆம் ஃபைன் சொல்றது இல்லை, ஐ ஆம் ஃபைன், ஐ ஆம் ஃபைன் அது ஸ்ட்ராங்கா சொன்னா அது இல்லை, ஐ ஆம் ஃபைன் ஒரு சத்தம் வரணும். தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க, இங்க வந்து நன்றின்னு சொல்றாங்க. அப்ப உங்களை யாராவது ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐ ஆம் ஃபைன், ஐ ஆம் ஃபைன், தேங்க்யூ அப்படி சொல்லணும். சரியா? ரைட். அடுத்ததை பாருங்க, இதுல உங்களை எழுத சொல்றாங்க பிள்ளைகள். ஹலோ ஹவ் ஆர் யூ. இப்ப இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. முதல்ல எழுதினதுக்கு சரியா, இதுல வந்து பாருங்க, இதுல வந்து ஹலோ ஹவ் ஆர் யூன்னு கேட்கிற அந்த விஷயத்துல இந்த இடத்தை பாருங்க ஸ்மால் லெட்டர், இந்த இடம் ஸ்மால் லெட்டர். ஸ்மால் லெட்டர்னா என்ன பாருங்க, ஹலோன்னு இப்படி எழுதிட்டு, சரியா சாரி, அதாவது நாங்க ஹலோன்னு எழுதிட்டு ரைட், இத பாருங்க, இதுல இது வந்து எங்களுக்கு என்னவா இருக்கு, முதலாவது வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இது கேபிட்டல் H. சரியா, அது வந்து எங்களுக்கு என்னவா இருக்குது, கேபிட்டல் H இருக்கு. கேபிட்டல் H ன்னு சொல்றது உங்களுக்கு தெரியும், இப்படி போடுவோம், கேபிட்டல்ல ஒரு பெரிய எழுத்துல போடுறது கேபிட்டல் H, HELLO, ஹலோ போட்டு ஒரு கமா போட்டிருக்காங்க, காட்புள்ளி. சரியா, ஒரு கமா போட்டிருக்காங்க. ரைட், அந்த ஹமா போட்டுட்டு அவங்க என்ன செய்யறாங்கடா, கமா போட்ட கையோட இங்கால அடுத்த வசனத்தை தொடங்குறாங்க. அங்க தொடங்கிக்க ஸ்மால் லெட்டரை யூஸ் பண்றாங்க, கேபிட்டல் H போடல. ஹவ் ஆர் யூ. பிள்ளைகள் நீங்க வந்து எல்லா விஷயங்களையும் கவனிக்க வேணும், நீங்க சின்ன வகுப்பு தானே, அப்ப வடிவா கவனிச்சு இதுகளெல்லாம் எழுத வேணும். சரியா, ஹலோ ஹவ் ஆர் யூ. அடுத்தது ஐ ஆம் ஃபைன் என்று சொல்லிக்கல, அந்த அடையாளங்களை எங்க போடுறாங்க பாருங்க, தேங்க்யூ ஃபுல் ஸ்டாப் போடுறாங்க. ரைட், அடுத்ததுக்கு வாங்க, இங்க நாங்க எழுத போறோம் ஹலோ ஹவ் ஆர் யூ என்று சொல்லி இவர் ஒருத்தர் கேட்கிறார், இவர் வந்து ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கிறார். அப்ப நாங்க எழுத போறோம் ஐ ஆம் ஃபைன். அப்ப ஐ ஆம் ஃபைன் என்று எழுத போறோம், ஐ ஆம் ஃபைன். அப்ப எங்க இதை நாங்க படிச்சிருக்கிறோம், எங்களுக்கு பாடம் நாங்க முதலே படிச்சிருக்கிறோம். என்ன இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இதுல இருக்கிற சொற்கள்ல வந்து நாங்க நிறைய படிச்சிருக்கிறோம். இந்த சொற்கள்ல வந்து இதுல இருக்கிற சொற்களை பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு சொற்களையும் நாங்க படிச்சிருக்கிறோம். பாருங்க இதுல என்னென்ன சொற்கள் எங்களுக்கு பாடம் பாருங்க. நாங்க முதலாவது இந்த சொற்கள் பாடமாக்குறதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்கு. இந்த சொற்கள் பாடம் இல்லாதவருக்கு இங்கிலீஷ் கஷ்டம். அவர் எவ்வளவு ஸ்கூலுக்கு போனேன்னு, எங்க போனேன்னு, எவ்வளவு என்ன பெரிய பெரிய இடத்துக்கு போனாலும் அவர் சொற்களை பாடமா காட்டி அவருக்கு அப்படி இங்கிலீஷ் வரப்போகுது. அப்பா அம்மாட காசு தான் வேஸ்ட். அப்ப என்ன செய்ய வேணும், அந்த கிரேட் 4ல படிக்கிற பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்வோம், வீட்டில இருந்து இந்த இதெல்லாம் பாடமாக்குவோம். சிங்கண்டா என்னன்னு பாடமாக்குவோம், த கிரேட், ஃபைன், குட், இதெல்லாம் யாரு பாடமாக்கணும், நாங்கள் தான் பாடமாக்கணும், எங்களுக்கு தான் நாங்க பாடமாக்கணும். அப்ப இந்த சொற்கள் பாடம் இல்லாட்டி நீங்க என்ன செய்யணும், எழுதி வைக்கணும். ஒரு கொப்பி எடுத்து சிங் அண்டா, இங்க கிளாஸ்ல சொல்ற விஷயத்த பாருங்க, சிங் அண்டா என்ன, பாடுதல் சொல்றோம். அப்ப நீங்க டக்குன்னு எழுதணும் பாடுதல். அதே மாதிரி ஹவ் அண்டா என்ன, எப்படி அப்படின்னு எழுதி வச்சிருக்கணும். உங்களுக்கு பாடமான்னு பார்க்கணும். யூ அண்டா நீங்கள், இது உங்களுக்கு பாடமா, ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுக்கு கேட்டு பாருங்க, உங்களோட நீங்க இதுகளை பாடமா காட்டி உங்களுக்கு எவ்வளவு என்ன பாட்டுகள் எல்லாம் பாடம் வருது. என்ன எத்தனையோ பேர் ஆக்கள போட்டோவை பார்த்தோன்னே சொல்லுவீங்க இவர் யாரு அவர் எல்லாம் டக்குன்னு சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு அந்த எவ்வளவு கட்டித்தனம் இருக்கிறபடினால நீங்க பாடமாக்கலாம், நினைச்சா நீங்க என்ன செய்யலாம், பாடமாக்கலாம். இதே மாதிரி இதுல குட்ன்னு ஒரு சொல்லி இருக்குது. இந்த சொற்கள் எல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க தயவு செய்து. இந்த டிவியில அடிக்கடி போய்கொண்டிருக்கும் இதுகள், அந்த சொற்களை நீங்க எழுதி கொண்டு என்ன செய்யணும், அடுத்த வகுப்புல வரையக்குள்ள நீங்க பாடமாக்கி இருக்கணும். அப்பதான் விளங்கும் அடுத்த வகுப்புல. இப்போ ஓகேன்னு சொல்றது, இப்போ ஃபீல் நான் உணர்கிறேன், இப்ப நான் இதுல சொல்ல போறேன், ஒரு அர்த்தங்களையும் சொல்றேன். சரியா, ஒண்டர்ஃபுல். சரியா பிள்ளைகள், உங்களோட ஒரு ஒண்டர்ஃபுல் உங்களோட கொப்பியில இருக்கு, இந்த புத்தகத்துல இருக்கு. அரசாங்கம் இலவசமா அடிச்சு தந்திருக்கு. எனக்கு டியூஷன் இல்ல, காசு இல்ல, படிக்க கஷ்டம் எல்லாம் சொல்ல இயலாது. ஏன், இலவசமா தந்த புத்தகத்தை
நாங்கள் தான் படிக்க வேணும். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, நீங்க கட்டிக்கார பிள்ளைகள், எனக்கு தெரியும் இப்ப கிரேட் 4ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கட்டிக்கார பிள்ளைகள் என்னபடியா என்ன செய்யுங்கள், அவங்க இப்பவே ரெடி ஆயிட்டாங்க படிக்கிறதுக்கு. சரியா, அவங்க என்ன அவங்களோட பெற்றோர்களை ஆசிரியர்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தி நல்ல ஒரு எதிர்காலத்துக்காக அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, இவ்வளவு சொற்களையும் ஒரு கொப்பியில எழுதி வச்சு பாடமாக்குறாங்க. சரியா, சிங்கண்டா தெரியும் பாடுதல், ஹவ் அண்டா எப்படி, யூ அண்டா நீ, கிரேட் அண்டா மிகவும் நன்று, ஃபைன் என்றாலும் மிகவும் நன்று, குட் என்றாலும் நன்று, ஓகே என்றாலும் பிரச்சனை இல்லை, ஓகே குட். ஐ ஃபீல் அண்டா உணர்தல், நான் நினைக்கிறேன், ஐ ஃபீல் நான் உணர், ஐ ஃபீல் வெரி கூல், நான் நினைக்கிறேன் சரியான கூலா இருக்கு. சில வழியில நாங்க யார்கிட்டயே மன்னிப்பு கேட்கிறேன்னா கூட ஐ ஃபீல் சாரின்னு சொல்லுவோம். அதாவது நான் உணர்றேன், ஏதாவது மன்னிப்பு கேட்கணும் போல என்ன உணர்றேன், அதாவது ஐ ஃபீல் சாரின்னு சொல்றதா நல்ல. யாராவது நீங்க பிழை செய்தீங்கன்னா நீங்க போய் சாரின்னு சொல்றதை விட ஐ ஃபீல் சாரின்னு சொன்னா இன்னும் கூட நல்லா இருக்கும். சரியா, ஃபீல் பண்றேன், ஐ ஃபீல் கூல், இப்ப நல்ல இந்த கிளைமேட் வந்து காலநிலை வந்து சரியான குளிரா இருக்கு. ஐ ஃபீல் ஹாட், நல்ல வெப்பமா இருக்குது. அப்ப ஃபீல்ன்றது உணர்றதுன்ற அர்த்தத்துக்கு வரும். ஒண்டர்ஃபுல் என்று சொன்னா ஆச்சரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஒண்டர்ஃபுல் அப்படியே ஒண்டர்ஃபுல் எழுதி கொள்ளுங்க, டக் டக்குன்னு எழுதி கொள்ள வேணும். ஒண்டர்ஃபுல் காப்பி எழுதி வச்சுட்டு டுடே இன்று. இதுல பெரும்பாலான சொற்கள் சில பிள்ளைகளுக்கு தெரியும், ஒன்று ரெண்டு தான் தெரியாது, மெட்டாக்களுக்கு தெரியும். அப்ப நீங்க நிறைய பேர் ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க. உண்மையா யூ ஆர் வெரி குட். நான் உங்களுக்கு சொல்லுவேன், யூ ஆர் வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க வந்து ஒரு நல்ல கட்டிக்கார பிள்ளைகள், நீங்க படிச்சு கொள்ளுவீங்க. லெட்ஸ் சிங், இங்க பாருங்க பாடுவோம், வாங்க பாடுவோம்னு சொல்றதுதான் லெட்ஸ் சிங். சரியா, ரைட். அப்ப உங்களுக்கு என்னென்ன சொற்கள் நீங்க பிள்ளைகள் பாடமாக்கி வச்சா ஸ்காலர்ஷிப்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம்ன்றது உங்களுக்கு தெரியும். ரைட், இப்ப நாங்க தொடர்ந்து எங்களோட பாடத்துக்கு போவோம். சரியா, அப்ப இங்க பாருங்க, இந்த இடைவெளியை நிரப்புறதுக்கு, இந்த கேள்வியில இடைவெளியை நிரப்புறதுக்கு ஒரு மாணவனுக்கு, சரியா, அவனுக்கு வந்து இந்த பாடம், இந்த கேள்வி சரி இப்படி ஒரு கேள்வி டெஸ்ட்டுக்கு வந்துட்டது. சரியா, இப்படி கேள்வி வந்தா இதுக்கு விடை எழுதி செய்யறதுக்கு ஒரு மாணவன் இருக்கிறார், ஒரு கட்டிக்கார மாணவன் இருக்கிறார். சரியா, அவர் என்ன செய்யறாருண்டா, டக்குண்டு சார் அந்த முந்தி நீங்க கிளாஸ்ல படிச்சு கொடுக்கல, நான் பாடமாக்கிட்டேன், வீட்டுல என்ன செய்துட்டேன், அந்த சொற்களை பாடமாக்கிட்டேன். எனக்கு தெரியும் இந்த சொல்லு வந்து எதா இருக்குமெண்டா ஃபைன், ஏண்டா எனக்கு பாடம். சரியா, இந்த சொல்லு வந்து ஃபைன் என்ற சொல்லு. அப்ப உடனே அவர் என்ன செய்யறார், அந்த மாணவன் இந்த கேள்வி வந்தா உடனே அந்த கேள்விக்கு என்ன செய்வார், ஆன்சர் எழுதுவார், ஃபைன். சரியா, அந்த மாணவன் என்ன செய்யறார், இந்த கேள்விக்கு விடை எழுதக்கூடியவரா இருப்பார், ஆன்சர் என்றா விடை. சரியா, அப்ப அவர் என்ன செய்வார், ஃபைன் என்று எழுதுவார். அப்ப யாருக்கு இது கட்டித்தனமா இருக்கும், இந்த மாணவனு கட்டித்தனம். ஏன், அவர் காலையில ஒளிம்பியோ இல்ல கிடைக்கிற டைம்லயோ தன்னுடைய இலவசமாக கிடைச்ச ஆங்கில புத்தகத்தில் இருக்கிற சொற்களை எழுதி வச்சு பாடமாக்கி நல்ல மார்க்ஸ் எடுக்கிறார். அப்ப அவருக்கு நல்ல ஒரு என்ன மார்க்ஸ் கிடைக்கும். அதே இது இன்னொரு மாணவன், சும்மா சொல்லுங்களேன், அவருக்கு படிக்க விருப்பம் இல்லாம இருந்து கொண்டு, அதுக்கு அவன் அப்பா அம்மால அன்பு இல்லாம அல்லது நான் படிச்சு நல்லா அவனோட விருப்பம் இல்லாத மாணவனா இருந்தா என்ன செய்ய வேணும், அந்த மாணவனும் என்ன செய்யணும், இத பாடமாக்க நினைச்சா அவரும் நல்லா வருவார். சரியா, அப்ப நீங்க என்ன செய்யணும், ரெண்டு வகையான மாணவர்களும் என்ன செய்யணும், இந்த இலவசமாக கிடைக்கிற புத்தகத்தை அதுல இருக்கிற சொற்களை நீங்க கேட்டு அதன் கருத்தங்களை எல்லாம் இதுல சொல்லும் பொழுது கேட்டு அதை எழுதி பாடமாக்கி கொள்ளுங்க. ஏனென்றா இதுதான் உங்களோட புலமை பரிசு டெஸ்ட்டுக்கு கூட ஆங்கில சொற்கள் வரும், இந்த சொற்கள் வரலாம், அதை விட உங்களோட வாழ்க்கைக்கும் ஆங்கிலம் உதவியாக இருக்கும். சரி, இங்க பாருங்க, இப்போ ஒரு புது விஷயத்துக்கு வார, ஐ ஆம் யாரு, ஐ ஆம் என்று சொல்றாரு. ஐ ஆம் யாரு சொல்ல போறார், ஒரு பேர் சொல்லலாம். ஐ ஆம் சுரேஷ், ஐ ஆம் குமார், ஐ ஆம் ருவான், ஐ ஆம் டயானா, ஐ ஆம் கீதா என்று சொல்லலாம். அல்லது ஐ ஆம் ஃபைன், நான் நல்லா நல்லா சூப்பரா இருக்கிறேன், ஐ ஆம் ஃபைன். யாராவது ஹவ் ஆர் யூன்னு கேட்டா இதுல என்ன சொல்லலாம், இதுல அவர் எதுவும் நிரப்பலாம். ஆனா இப்போ ஒரு புது சொல், எங்கள்ட்ட ஐ ஆம் ஏற்கனவே நாங்க படிச்சிட்டோம். இப்போ ஒரு புது சொல், ஐ லிவ். இந்த சொல்லுக்கு பேர் லிவ், எல்ஐ லிவ். அப்ப லிவ் என்ற சொல்லு இங்க வந்துட்டது, ஐ லிவ். அப்ப இது எங்களுக்கு புது சொல். அப்ப நாங்க என்ன செய்வோம், எங்கட சேனல் 2ல வந்து இங்கிலீஷ் போயேக்குல ஒரு கோப்பியில எழுதி வைக்கிறோம், LIVE
LIVE காப்பி எடுத்து எங்கட அம்மா அப்பாட உதவியோட நாங்க லைவ் அண்ட் எழுதிட்டு என்ன சாரி லிவ் ஐ லிவ் அண்ட் சொன்னா நாங்க வாசிக்கிற இடம் ஐ லிவ் சரியா ஐ லிவ் என்ன நாங்க வாசிக்கிற இடம் ஐ லிவ் இன் எங்க என்று சொல்லி எழுதலாம் எந்த இடம் ஐ லிவ் இன் கலம்பு ஐ லிவ் இன் மாத்தரை ஐ லிவ் இன் ஜெப்னா அப்ப ஏதோ ஒரு இடம் உண்டு நாங்க இதுல போட போறோம் அப்ப அதை பற்றி தான் நாங்கள் படிக்க போறோம் அதாவது ஐ ஆம் ஃபைன் என்று சொல்லிட்டு சொல்லலாம் அல்லது ஐ ஆம் குமார் என்று சொல்லலாம் என்ன என்னுடைய பேரை சொல்லலாம் ஒரு ஆள் வேணுமெண்டா ஐ ஆம் குமார் ஐ ஆம் டயானா ஐ லிவ் இன் எந்த இடம் கலம்பு சரியா அப்ப இதை பற்றி தான் நாங்க இனி படிக்க போறோம் சரியா பிள்ளைகள் அப்ப இப்ப உங்களுக்கு நீங்க எல்லாரும் தரம் 4 மாணவர்கள் என்ன செய்தீங்க உங்களோட ஆங்கில புத்தகத்தை எடுத்துட்டீங்க முதலாம் பாடம் அந்த பக்கங்கள் 2ஆம் பக்கங்கள்ல தேடி இந்த இடங்களை கண்டுபிடிச்சிட்டீங்க கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்றீங்க சொற்களை எல்லாம் எழுதி வைக்கிறதுக்கு ஒரு கொப்பி வச்சு அந்த புது சொற்கள் இங்க அர்த்தங்களோட சொல்லும் போது எழுதி வச்சுக்கொள்ள வேணும் சரியா அப்ப இதுல வந்து வசிக்கிற இடத்தை நாங்கள் என்ன லிவ் என்று சொல்றோம் ஐ லிவ் என்று சொல்றோம் LIVE ஸ்மால் லெட்டர்ல எழுதுறேன்டா LIVE என்று சொல்லலாம் சரியா ஐ லிவ் இன் உங்களுக்கு உங்களோட வசிக்கிற ஊரோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் சரி இப்போ உதாரணமா ஐ லிவ் இன் கலம்புன்னு சொன்னா கலம்புன்னு எழுதலாம் ஐ லிவ் இன் ஜெஃப்னாடா எழுதலாம் சரியா ஐ லிவ் இன் கலம்புன்னு எழுதலாம் அல்லது ஜெஃப்னாடா எழுதலாம் ஸ்மால் லெட்டர்ல இப்படி எழுதினா இப்போ ஒரு ஊருண்ட பேர் எழுதிக்கல முதல் எழுத்து என்னவா இருக்கணும் கேபிட்டலா இருக்க வேணும் ஊருண்ட பேர் எழுதிக்கல கேபிட்டலா இருக்க வேணும் உதாரணமா ஐ லிவ் இன் கண்டி என்றா இப்படித்தான் எழுத வேணும் KANDY இதே இப்படி எழுதினா அது ஊரோட பேரா எடுக்க மாட்டோம் இது வந்து ஒரு தவறான முறை ஏன் இங்க பாருங்க இது ஸ்மால் லெட்டர் அப்ப இது வந்து தவறான முறை இது வந்து சரியான முறை பெயர் எழுத்துக்கள் அதாவது பெயர் சொற்கள் ஒரு இடத்தின் பெயர் படிச்சிருப்பீங்க நீங்க வினை சொற்கள் பெயர் சொற்கள் படிக்கல இடப்பெயர்கள் படிச்சிருப்பீங்க இடப்பெயர்கள் ஆங்கிலத்தில் எழுதிக்கல இப்போ என்ன செய்ய வேணும் முதலாவது எழுத்து கேபிட்டல் லெட்டர்ல அதாவது பெரிய எழுத்துல நீங்க எழுத வேணும் சரியா பிள்ளைகள் அப்ப இங்க வந்து நான் என்ன சொல்ல வாரேன் உங்களுக்கு ஆங்கிலம் படிக்க விருப்பமா ஓ அப்படி என்ன செய்ய வேணும் சொற்கள் எல்லாத்தையும் நாங்க விளங்கி கொண்டு படிச்சு பாடமாக்க வேணும் அதாலதான் எங்களுக்கு மார்க்ஸ் வரும் ஆகவே நாங்க என்ன செய்வோம் அதை படிச்சு கொள்வோம் இங்க பாருங்க ஒரு டீச்சர் இருக்கிற ஆனா எனக்கு இந்த வெளியில இருக்கிற ஆக்களை பார்த்தா தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க இங்க எல்லாம் இருக்கிறாங்க ஒரு விதமான ஆக்கள் இருக்கிறாங்க ஏன்னா இதுல ஒரு கேர்ள் இருக்குது கேர்ளா போயா கேர்ள் இது போய் இல்ல இதுக்கும் கேர்ள் போலதான் இருக்கு இதுக்கும் கேர்ள் என்ன எல்லாமே கேர்ளா தான் இருக்கு என்ன கேர்ள்ஸ் அப்ப கேர்ள்ஸ் ஸ்கூலுக்குள்ள நாங்க போயிட்டோம் போல இருக்கு சரி பரவாயில்ல என்ன செய்வோம் இங்க வந்து இந்த டீச்சர் என்ன சொல்றான்னு பார்ப்போம் இந்த டீச்சர் என்ன சொல்றாங்க I am சண்டானி சண்டானின்னு சொல்லுவோம் I am டீச்சர் சொல்றாங்க தான் யாருன்னு சொல்றாங்க அவங்களோட பேர் எழுதியக்க கவனிச்சு கொள்ளுங்க அவங்களோட பேர் எழுதியக்கல கேபிட்டல் லெட்டர்ல எழுதியிருக்காங்க சண்டானி SAN ஷன் DA நீ I am சண்டனி அப்ப இந்த கேபிட்டல் லெட்டர் வந்து இங்க முக்கியமான ஒரு பேர் எழுதியக்கல கேபிட்டல் லெட்டர்ல எழுத வேணும் ஐ ஆம் யுவர் இங்கிலீஷ் டீச்சர் அப்ப இதுல அடுத்ததா ஒரு விஷயம் சொல்ல வராங்க என்ன தான் யார் என்று சொல்ல வராங்க ஐ ஆம் நாங்க இதுதான் வளமையா போறோம் நாங்கள் யுவர் என்றா உங்களுக்கு ஏற்கனவே நாங்க பாடம் இப்ப எங்களுக்கு இங்கிலீஷ் நாங்க முதலே போன வகுப்புலயே பாடம் ஆகிட்டோம் யுவர் என்றா உங்களுடைய இங்கிலீஷ் சரியான கவலையான ஒரு விஷயம் பிள்ளைகள் பெயர் சொற்கள்ண்டா இப்போ நாங்கள் என்னத்துல போறோம் நாங்கள் இதுல இங்கிலீஷ் டீச்சர் என்ற ஒரு விஷயம் வர்றபடியா போடுறோம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க இங்கிலீஷ் பாடம் படிச்சு கொண்டு இங்கிலீஷுக்கு டிக்டேஷன் தெரியாம இருக்கலாமா இங்கிலீஷ் பாடம் படிக்கிறோம் அந்த என்ன பாடம் இங்கிலீஷ் பாடத்தின் இங்கிலீஷ் எழுத்து பாடம் இல்லாம இருந்தா அது எப்படி இருக்கும் நீங்க தமிழரா இருந்து கொண்டு தமிழ் எழுத தெரியாம இருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் பிள்ளையர்
இங்கிலீஷ் பாடம்ன்ற ஒரு பாடத்தை படிக்கல இங்கிலீஷுக்கு உச்சரிப்பு தெரிய வேணும். இங்கிலீஷ் டீச்சர். என்ன டீச்சராம் அவங்க? இங்கிலீஷ் டீச்சர். அப்ப டீச்சருக்கு ஸ்பெல்லிங் தெரியும் எங்களுக்கு. TEACHER. அப்ப இதை நாங்கள் பிளாக்ல போட்டால் உங்களுக்கு கூட விளங்கும் பண்ணபடியா பிளாக்கு மாத்துறேன். டீச்சர் TEACHER டீச்சர். அப்ப இங்க ஒரு புதுச்சொல்லு படிக்கிறோம் இல்லையா? என்ன புதுச்சொல்லு படிக்கிறோம்? உங்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்க நாங்க படிக்கிற சொல்லு இங்க படிக்கிறோம். யுவர் என்ற சொல்லு உங்களை எல்லாருக்கும் முதலே பாடம். யுவர் என்ற சொல்லு முதலே பாடம். அப்ப இந்த சொல்லையும் நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க, ஒரு கோப்பி வச்சுக்கொள்ள வேணும். அடுத்தது இங்கிலீஷ் என்றது தெரியாதாக்கள் எழுதி கொள்ள வேணும். இங்கிலீஷ். எப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் கஷ்டமா இருக்கும்? இப்படி எல்லாம் சொற்களை ஸ்பெல்லிங் பண்ணி நீங்க எழுதி பாடமா காட்டி கஷ்டமா இருக்கும். அதால இங்கிலீஷ் விளங்குறது இல்லை. அப்ப நீங்க சொற்களை எல்லாம் நிறைய சொற்களை இந்த சின்ன வயசுலயே சேர்த்து கொள்ளுங்க. உதாரணமா பாருங்க, யுவர் இங்கிலீஷ். அடுத்த டீச்சர் TACHER. இதை நீங்க என்ன செய்யலாம்? உங்களோட வீட்டுல அம்மாட்டையோ அக்காட்டையோ அல்லது தம்பியில இன்ட்ரெஸ்ட் உள்ள தங்க அக்கா மாதிரி இருப்பீங்க, அண்ணா மாதிரி இருப்பீங்க, உங்களோட தம்பி தங்கச்சியில அவங்க படிக்கணும்னு விரும்புறார்கள். என்ன செய்யலாம்? அவங்க இந்த தங்கச்சி நல்லா படிக்க வேணும், இந்த மகள் நல்லா படிக்கணும்னு நினைக்கிற அம்மா அப்பா என்ன செய்யலாம்? அவங்களும் இந்த இதுகளில் எழுதி வச்சுட்டு சரியா என்ன செய்யலாம்? பிள்ளைக்கு டிக்டேஷன் வைக்கலாம். இப்ப நாங்க இதுல சொல்லித்தரோம் தானே, இதுக்கு பேர் யுவர், இதுக்கு பேர் இங்கிலீஷ், இது டீச்சர் TACHER டீச்சர். அப்ப எங்கட தம்பி எங்கட தங்கச்சி எங்கட மகன் நல்லா இருக்கணும்டா அவரை போய் புத்தகமடி படி என்று சொல்லாம நாங்க என்ன செய்ய வேணும்? எங்கட பிள்ளைக்காக நாங்களும் கொஞ்ச நேரம் டைம் எடுத்து இதுகளை எழுதி வச்சு அவருக்கு உதவி செய்யணும். நீங்க உங்களோட படிச்ச பிள்ளைக்கு என்ன செய்ய வேணும்? நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணும். இது நீங்க சொன்னது செய்யலேன்னு உங்களுக்கு கோபம் வந்து நீங்க பிள்ளைக்கு எடுத்து அடிச்சீங்கன்னா அது படிப்பித்தல் இல்லை. நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களோட பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க, உங்களோட பிள்ளைக்கு உதவி செய்ய போறேன்ற நோக்கத்தோட போய் நீங்க அந்த பிள்ளைண்ட கொப்பிகளோட இருந்து வேலை செய்ய வேணும். நீங்க நான் போன கிளாஸ்ல சொல்லி தந்தனா தானே ஏன் இந்த குண்டைக்கு வரையிலன்னு சொல்லி எல்லாம் அடிக்க கூடாது, ஏசக்கூடாது. என்னடா நாங்க மனுஷர், சின்ன பிள்ளைகள் தானே, எங்களுக்கு எடுத்த உடனே ரோபோ மாதிரி டக்குண்டு பேர் ஞாபகம் இல்லை. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? அவர்களுக்காக நேரத்தை பெற்றோராகிய நாங்கள் எங்கள இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அண்ணாமார் அக்காமார் என்ன செய்யணும்? இந்த தம்பி படிக்க வேணும், இந்த தங்கச்சி படிக்க வேணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்ய வேணும்? தங்கச்சிக்கு உதவி செய்ய வேணும், தம்பிக்கு உதவி செய்ய வேணும். எப்படி உதவி செய்யலாம்? போய் எடு படி இப்போ புத்தகத்தோடு அப்படின்னு பேசுறது இல்லை. உங்களோட மனதை முதல் நீங்க எடுத்துக்கொள்ளணும். என்னண்டு எந்த தம்பிக்கு எந்த மகளுக்கு நான் உதவி செய்ய போறேன் மனநிலையோட போவேன். அவங்க நீங்க சில வேளை சொல்லி கொடுத்ததை அவங்க திருப்பி சொல்ல முடியாம இருக்கும், அதுக்காக அவங்கள ஏசக்கூடாது. அப்ப நாங்க அவங்களுக்கு உதவி செய்யணும். தொடர்ந்து என்ன செய்யணும்? அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய மாதிரியான கலர் அடிச்ச கலர் பேனைகளால் எழுதி காட்டலாம், ஒரு வடிவான கார்டு ஒன்று செய்து கொடுக்கலாம். இந்த கார்டு என்று சொல்லி என்ன வீட்டுல இருக்கிற ஃப்ரீ டைம்ல என்ன செய்யலாம்? ஒரு தீபாவளி கார்டு மாதிரி ஒன்று எழுதி அதுல இங்கிலீஷ் எழுத்த கொடுத்துருக்கலாம். அப்ப அந்த கார்டுகளை வச்சு நீங்க படிச்சு உங்களோட தம்பிய தங்கச்சிய முன்னேற்றலாம். சரி, அப்ப இங்க பாருங்க, இந்த சொற்களுக்கு மீனிங்கோ ஸ்பெல்லிங்கோ தெரியாம எப்படி தங்கச்சி இங்கிலீஷ்ல முன்னுக்கு வருவா? தம்பி முன்னுக்கு வருவார் என்ன? அப்ப இந்த சொற்களை நாங்க நிறைய பாடமாக்கணும். அதனாலதான் பிள்ளைகள் நான் இப்ப எடுத்த உடனே உங்களுக்கு இங்கிலீஷ் போட்டு இதெல்லாம் விளக்கங்களை கொடுத்து பயிற்சி செய்வோம்னு சொல்லி போகல. ஏன்? எல்லா பிள்ளைகளும் இங்க அடிப்படை தான் நாங்க படிச்சு கொடுக்குறோம். எல்லா பிள்ளைகளும் எடுத்த உடனே சொற்கள் தெரியாம இதுகளை செய்ய முடியாது. அவர்கள் எடுத்த உடனே என்ன செய்யலாது? அவர்கள் இந்த எடுத்த உடனே இந்த இதுகளுக்கு விடைகளை எல்லாம் எழுத இயலாது. ஏனென்றால் அவர்களுக்கு சொற்கள் பாடம் இல்லை. பாடமான நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனா சில பிள்ளைகள் பாடம் இல்லைன்னா நீங்க தான் உதவி செய்ய வேணும். சரி, நாங்க எங்கட வசனத்தை விஷயத்துக்கு வருவோம். I am Shandani, I am your English teacher. நான் தான் உங்களோட இங்கிலீஷ் டீச்சர். I live in மாத்தரை. மாத்தரை என்ற இடத்துல இருக்கிறாங்க. அப்ப இதுல எங்களுக்கு தெரியாத சொல்லுகள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். எங்களை பிள்ளைகளுக்கு பாடமாக்க வேண்டிய சொற்கள். யுவர் என்ற சொல்லு அவருக்கு பாடமான்னு பார்க்க வேணும். இங்கிலீஷ் என்ற சொல்லு பாடமான்னு பார்க்கணும். டீச்சர் TACHER பாடம். அப்ப நீங்க ஒரு கொப்பி வச்சு என்ன செய்வீங்க? பேரண்ட்ஸோ அக்காவோ அண்ணாவோ யாரோ என்ன செய்வீங்க? என்ற தம்பிக்கு இது பாடம், கிரேட் 4 படிக்கிறார், கிரேட் 5 வர போறார், அப்ப அவருக்கு இந்த சொற்கள் பாடமாக்க வேணும். அப்ப நாங்க என்ன செய்வோம்? ஒரு கொப்பியில
என்ன டியூஷனுக்கு பிள்ளை அனுப்பியாச்சு, அவர் இங்கிலீஷ் படிப்பிப்பாருன்னு இருக்காம நீங்கள் என்ன செய்ய வேணும், நீங்கள் ஒரு கொப்பியில உங்களோட பிள்ளைக்கா ஒரு டைம் ஒதுக்கி யுவர் அண்டா உங்களுடைய எழுதி வைக்க வேணும். அதே மாதிரி இங்கிலீஷ் அண்டு நீங்க எழுத வேணும். அழகா நீங்க முதல் வடிவா எழுதி நீங்க என்ன செய்ய வேணும், உங்களோட பிள்ளைக்காக இந்த ஃப்ரீ டைம்ல சும்மா இப்போ புத்த மேசையில இருந்துதான் கதிரையில இருந்துதான் மேசையில இருந்துதான் படிக்கணும் வேண்டி இல்லை. நீங்க வீட்டுல சில வழியில பிள்ளைக்கு ஞாபகம் வர்ற டைம்ல கேட்கலாம். சரியா, இன்ட்ரெஸ்டான சந்தோஷமான நேரங்கள்ல அவர்களுக்கு உதவி செய்யற நோக்கமாக கேட்கலாம். சரி, அவர்களை இன்சல்ட் பண்ற நோக்கமா இல்லாம அவர்களுக்கு உதவி செய்யற நோக்கமாக அவர்களை கேட்கலாம். உதவி செய்ய போறீங்க. அப்ப யுவர் அண்டா என்னன்னு தெரியும், இங்கிலீஷ் அண்டா என்னன்னு தெரியும், டீச்சர் அண்டா ஸ்பெல்லிங் தெரியும். இந்த எழுத்துக்களை ஸ்பெல்லிங் கிடைக்கல. இப்போ உதாரணமா நான் உங்களுக்கு சொல்ல வாரேன், ஒரு அம்மா பிள்ளைக்கு டிக்டேஷன் வைக்கிறா. அவ வைக்கல, அந்த பிள்ளை என்ன செய்யுது, TEACHER இப்படித்தான் அந்த பிள்ளை எழுத வேணும். அந்த அம்மா எதிர்பார்க்கிறா இந்த பிள்ளை இப்படித்தான் எழுத வேணும். ஆனா அந்த பிள்ளை எழுதிட்டது TEACHR என்று எழுதிட்டது. அந்த அம்மா என்ன செய்யறா, உனக்கு இது பிழை, இது பிழை என்று சொல்லி அவருக்கு உடனே ஒரு பிழை ஒன்றா போடுறா. ஆனா ஒரு அம்மா என்ன செய்யறாண்டா, ஒரு படிப்பிக்க போற அண்ணாவா அக்கா என்ன செய்யறா, ரைட் தங்கச்சி இங்க வா, நீ என்ன எழுதியிருக்கிற, டி எழுதியிருக்கிற குட், டி எழுதியிருக்கிற குட், இ எழுதியிருக்கிற வெரி குட், ஏ எழுதியிருக்கிற வெரி குட், சி எழுதியிருக்கிற இன்னும் சூப்பரா இருக்கு, ஹெச் வரைக்கும் பாடமாக்கி இருக்கிற குட். அடா, இந்த இடையில ஒரு எழுத்தொன்னு நீ எழுதியிருப்பீண்டா, இது சரியா வந்திருக்கும். அப்ப பிள்ளைக்கு நாங்க என்ன சொல்றோம், நீ டி எழுதினது சரி, இ எழுதினது சரி, ஏ எழுதினது எல்லாம் சரி, இடையில இந்த இடத்துல மட்டும் ஒரு சொல்லு எழுதி இருக்கணும். இது TACHE என்ற எழுத்து எழுதியிருந்தா சரின்னு சொல்லி அந்த பிள்ளைய என்ன செய்யணும், உற்சாகப்படுத்தணும். அதை விட்டுட்டு சில என்ன செய்யறது, உனக்கு எத்தனை தடவை பாடமாக சொன்னா நீ பாடமாக்கலன்னு சொல்லி போட்டு என்ன செய்யறது, அந்த பிள்ளைய எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடமாக்கி இருக்குதானே, அப்ப இதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்காம உடனே என்ன செய்வீன்னு தெரியுமா, சில அம்மா மேரோ சிலர் உடனே பிள்ளை போடுறது. அப்ப அப்படி பிள்ளை போட்டா என்ன செய்யும், அந்த பிள்ளைக்கு சரியான கவலையா இருக்கு, நான் இவ்வளவு பாடமாக்கி ஐயோ என்னால என்ன செய்யறேன் பாடமாக்க முடியலையே அம்மா ஏசுறாவே என்று சொல்லி. ஆனா அந்த பிள்ளை பாவமே இவ்வளவும் பாடமாக்கி இருக்கு. சரியா, அப்ப இந்த பிள்ளை இதுல ஒரு ஈ என்ற எழுத்து மட்டும் போடலையேண்டா என்ன செய்ய வேணும், நீங்க இந்த பிள்ளைக்கு நீ டி போட்டிருக்கிற குட், இ போட்டிருக்கிற குட், இதெல்லாம் சரி பிள்ளை, இந்த இதை மட்டும் நீ எழுதி இருந்தீண்டா சரின்னு சொல்லி இந்த பிள்ளை திடீரென்று அந்த என்ன சொல்ற மூஞ்சியில அடிச்சேன்னு சொல்லுவாங்க, அந்த முகத்துல அடிக்கிற மாதிரி உடனே ஒரு பிள்ளைய போட்டு அந்த பிள்ளைய கவலைப்படுத்தாம அந்த பிள்ளைக்கு ரைட் நீ செய்த வேலையில நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி பாராட்ட வேணும். அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் அந்த வாயில சிரிப்பை ஒரு நம்பிக்கையை ஊட்ட வேணும். நீங்க தானே ஹெல்ப் பண்ணணும் உங்களோட பிள்ளைக்கு. சரியா, அப்ப திருத்துற மெதட்லையும் பிள்ளைய படிக்க வைக்கிற மெதட்லையும் கொஞ்சம் கவனமா இருக்க வேணும். பிள்ளைகளை அந்த பேரண்ட்ஸ் என்ன சொல்லுங்க, அந்த எடுத்த உடனே பிள்ளை போடுறத விட்டுட்டு உங்களோட பிள்ளை நிறைய நல்ல விஷயங்கள் செய்திருக்கும், அதுகளை கூட அந்த சின்னனா இதை சுட்டி காட்டலாம். ரைட், எங்களோட விஷயத்துக்கு வருவோம். அப்ப இந்த பாடம் இந்த கல்வி டிவி சேனல்ல போறதுக்கு நோக்கம் என்னண்டா, எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமென்று படபடன்னு நாங்க படிப்பிக்கல, எல்லாரும் சேர்ந்து எங்களோட பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவோம் என்ற நோக்காகத்தான் இதை நாங்க கொண்டு வரோம். சரி, அப்ப எங்களுக்கு ஐ ஆம் சண்டானி, ஐ ஆம் யுவர் இங்கிலீஷ் டீச்சர், ஐ லிவ் நான் வசிக்கிறேன் மாத்தரை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்தது ஐ ஆம் நிஷால். யார் இதுக்குள்ள ஒரு போய் சொல்றார், ஐ ஆம் நிஷால். இங்க டீச்சர் என்ன சொல்ற, ஐ ஆம் சண்டானி. இங்க டீச்சர் சொன்னது இந்த இருக்கு. அப்ப அந்த போயும் சூப்பரா, அவரும் கட்டிக்காரன், அவரும் ஐ ஆம் நிஷால். அவரும் சொல்றார் ஐ லிவ் நான் வசிக்கிறேன் இன் கால். இன் என்று சொல்றது ஒரு உங்களுக்கு தெரியும், இன் என்றா நாங்க உள்ளேன்னு சொல்றதுதான் எங்களோட வளமையான இது. அப்ப இவர் கோல் என்று சொன்னா காலியில், காலியில் காலி என்ற இடத்துல வசிக்கிறேன். இன் கலம்பு கொழும்பில். அப்ப அந்த உள்ளே என்ற அர்த்தம் மாதிரி தான் இல் என்று இங்க சொல்றோம், உள்ளுக்குள்ள இல். சரியா, இன் என்று சொன்னா உள்ளே. இன் ஜப்னா அண்டா ஜப்னாக்கு உள்ளே என்ற அர்த்தம் இல்லை, அது அர்த்தம் ஜப்னாவில்.
எங்க வசிக்கிறீங்க? ஜஃப்னாவில், யாழ்ப்பாணத்தில். சரியா? அப்ப யாழ்ப்பாணத்தில் வசிக்கிறோம்னு சொல்லுவோம். சரி பிள்ளைகள், அப்ப நாங்க எங்கட இதை வந்து பார்த்தோம்டா. சரி, தொடர்ந்து போவோம். ரைட், ஐ லிவ் இன் ஜஃப்னா அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்ப எங்களுக்கும் இது நல்லா விளங்கிட்டுது என்ன மாதிரி இந்த பாடங்களுக்குரிய சொற்களை படிக்கிறது. நீங்க உங்களோட வீட்டுல சின்ன கார்டு ஒன்று இல்லை, எங்க இருப்ப வேண்டுவீங்க, அல்லது ஏதாவது ஒரு பெட்டி வரும், வெறும் பெட்டிகள் வரும். அந்த பெட்டிகள் மட்டைகளை நீங்க என்ன செய்யலாம், எழுத்துக்கள் எழுதுறதுக்கு பயன்படுத்தி அழகாக வீட்டுல ஒட்டி ஒட்டி எல்லாம் வைக்கலாம். உங்களை விருப்பமான சின்ன எழுத்துக்களையோ வெட்டிய டயரி மாதிரி எல்லாம் செய்யலாம். சரி பிள்ளைகள், அடுத்ததுக்கு போவோம். இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், உங்களோட பாட்டிலேயே அறிமுகப்படுத்துங்கள்னு சொல்றாரு. இன்ட்ரடியூஸ் பண்றேன்டா, எங்கட இன்ட்ரடியூஸ் பண்றேன்டா அறிமுகப்படுத்துறது. சரியா? இன்ட்ரடியூஸ் பண்றேன்டா என்னது? அறிமுகப்படுத்துறது. இப்போ உதாரணமா நான் என்ன செய்ய போறேன், என்ன அறிமுகப்படுத்த போறேன், இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். இன்ட்ரடியூஸ் என்னது? அறிமுகப்படுத்துதல். இப்ப நான் உதாரணமா ஒருத்தர் வந்து நிற்கிறார். சரியா? ஒரு ஆள் வந்து நிற்கிறார், அவரோட நான் பேச போறேன். ரைட், அவரோட பேசுறேன்டா, இந்த கோவமா பேசுறதுல அவரோட கதைக்க போறேன். சரியா? அவரோட கதைக்கிறதுக்காக நான் என்ன செய்யறேன், அவரோட போயிட்டு ஹலோ ஹவ் ஆர் யூ ன்னு சொல்லி அவரோட பேச தொடங்குறேன். சரியா? முதலாவது என்ன செய்யறேன், அவர்கிட்ட போயிட்டு ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கிறேன். ஹலோ ஹவ் ஆர் யூ, இப்படி ஹவ் ஆர் யூன்னு அவர்கிட்ட ஒரு சுகம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறேன். சரியா? அவரோட ஹலோ ஹவ் ஆர் யூன்னு கேட்டு விசாரிச்ச பிறகு அவர் எங்களுக்கு திருப்பி சொல்றார். ஒரு சரியா, ஒரு ஒரு வயசான ஐயான்னு வைப்போமே. சரியா? ஒரு வயசான ஐயா ஒரு ஆள் இருக்கிறார், அவரோட நாங்கள் பேச போறோம். சரியா? அப்போ அவர்கிட்ட வந்து பேசிக்கல, அவர்கிட்ட கதைக்கும் போது ஹலோ ஹவ் ஆர் யூன்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் ஐ எம் ஃபைன்னு சொல்றார். அந்த என்ன செய்யறார் நாங்கள், அவர் வந்து ஐ எம் ஃபைன் என்று சொல்றார். ஐ ஆம் ஃபைன், ஐ ஆம் ஃபைன் என்று சொன்ன உடனே நாங்க என்ன செய்யறோம், ஐ ஆம் ஃபைன் அப்படின்னு சொல்றார். இது நாங்க ஏற்கனவே படிச்சிட்டோம். ஐ ஆம் ஃபைன் என்று படிச்சிட்டோம். இதெல்லாம் நாங்கள் எழுதுற வேண்டாம், எங்களுக்கு பாடமா இருந்தால் தான் எழுதலாம். அதுக்கு பிறகு நான் என்ன செய்யறேன்டா, ரெண்டாவது தடவை அவரோட கதை பேசும்போது என்ன செய்யறேன், ஐ ஆம், இதுல இவருக்கு திருப்பி சொல்றேன். திருப்பி நாங்க தான் அவரோட பேசிக்கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது சொல்றேன் ஐ ஆம் குமார். ஐ ஆம் குமார், KUMAR, அல்லது ஒரு பேரை சொல்றோம். ஐ ஆம் குமார். ஐ லிவ் இன் ஜஃப்னா. ஐ லிவ் இன் ஜஃப்னா. சரியா? அப்ப உங்களுக்கு விளங்கணும் பிள்ளைகள், நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்றேன், என்ன செய்யறேன், நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்றேன். என்னண்டு ஐ ஆம் ஹலோ ஹவ் ஆர் யூ அண்ட் அவர் ஐ ஆம் ஃபைன் ன்னு சொல்றாரு. தேங்க்யூன்னு சொன்ன உடனே நாங்கள் என்ன செய்யறோம், திருப்பி அவரோட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணேன், அறிமுகப்படுத்துறேன். எப்படி, நான் இந்த பேர் என்ன, நான் எங்க வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன அறிமுகப்படுத்த போறேன். அப்ப நாங்க என்ன செய்யறோம், ஆங்கிலத்துல இதை செய்ய போறோம், அவ்வளவுதான். சரியா? ஆங்கிலத்துல செய்ய ஒரு நல்ல பழக்கமாக இருக்க வேணும். ரைட், அது அவங்க என்ன சொல்றாங்கண்டா, இங்க பாருங்க, ஒரு எல்லா பிள்ளைகளும் எழுதி கொள்ளுங்க. இன்ட்ரடக்ஷன் சொன்னா, இன்ட்ரடியூஸ் சொன்னா அறிமுகப்படுத்துறது. எல்லாரும் எழுதி கொள்ளுங்க. இன்ட்ரடியூஸ் சொன்னா எல்லாரும் எழுதிட்டீங்களா? இன்ட்ரடியூஸ் என்ன, அறிமுகப்படுத்துறது. யுவர் செல்ஃப் உங்களோட பாட்டிலேயே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, என் பாட்டிலேயே நான் என்ன பற்றி சொல்றது, மை செல்ஃப். என் பாட்டில், அதாவது என்ன பற்றி நானே சொல்றது. சரியா? மை செல்ஃப் என்ன பற்றி நானே சொல்றது தான் என்னது, மை செல்ஃப். இது மை செல்ஃப். இது என்ன சொல்லுங்க, அறிமுகப்படுத்துறது உங்களோட பாட்டிலேயே. உங்களோட பாட்டில என்ன, யுவர் செல்ஃப். மை செல்ஃப் இந்த பாட்டிலேயே, யுவர் செல்ஃப் உங்களோட பாட்டிலேயே, அதாவது உங்களோட பாட்டிலேயே நீங்க சொல்ல போறீங்க, இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்க. உதாரணமா நான் எங்கேயாவது போனா என்ன செய்வேன், நான் வந்து குமார், அல்லது நான் வந்து டயானா, நான் வந்து எங்க இருக்கிறேன்,
எஃப்னால இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களை பற்றி சொல்லுவோம். நான் இத்தனாம் வகுப்பு படிக்கிறேன், என்ன 4ஆம் வகுப்பு படிக்கிறேன், இந்த ஸ்கூல் வந்து கான்வென்ட் காலேஜோ இன்னும் சொல்லி நாங்க அறிமுகப்படுத்துவோம். அப்ப அந்த இன்ட்ரடியூஸ்டா உங்களுக்கு தெரியும், அறிமுகப்படுத்துதல். அப்ப அண்ணாவோ அக்காவோ அந்த உங்களோட என்ன உரிய கிரேட் தரம் 4 மாணவர்கள் என்ன செய்யலாம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதி கொள்ளலாம். இன்ட்ரடியூஸ்டா அறிமுகப்படுத்துதல். யுவர் செல்ஃப் அண்டா உங்களோட பாட்டிலேயே, அதாவது உங்களோட பாட்டிலேயே நீங்க அறிமுகப்படுத்த போறீங்க. நீங்க எங்கேயாவது ஊருக்கு போனா நீங்க சொல்லுங்க, நான் தான் வந்து என்ன சும்மா சொல்லுவோம், ரவி, நான் வந்து என் பேர் வந்து ரவி, நான் யாழ்ப்பாணத்துல இல்லை மன்னார்ல இருக்கிறேன், என்னுடைய வகுப்பு வந்து நான் தரம் 4 படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன சகோதரங்கள் இருக்கிறாங்க, என்ன சகோதரிகள் இருக்கிறாங்கன்னெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றது, அதுதான் அறிமுகப்படுத்துறது. பிள்ளைகள் நாங்க வாரமுறை டிக்டேஷன் வைக்கல, உங்களோட டிக்டேஷன் காப்பியில் எழுதி கொள்ளுங்க, இன்ட்ரடியூஸ். சரியா? யுவர் செல்ஃப் உங்களோட பாட்டிலேயே. லெசன் என்றா நாங்க போன வகுப்புலேயே பிள்ளைகள் பார்த்துருக்கிறோம். லெசன் என்றா அழகு பாடம் என்று சொல்லுவோம். சரியா? லெசன் என்றா பாடம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது லிசன் என்றா நாங்க படிச்சிருக்கிறோம். லிசன் என்றா LISTEN. இதுல பிள்ளைகள் வடிவா இந்த சொல்ல கவனிங்க. லிசன், லிஸ்டன் என்று சொல்ற இல்ல, LISTEN. எங்களுக்கு பாடம் என்ன சொல்லுங்க, லிசன் என்று சொன்னா உங்களுக்கு தெரியுமா, அந்த TN 10 எங்களுக்கு படிச்சு பாடம் ஆயிட்டு. அப்ப இதை வாசிக்க சொன்னா சிலர் என்ன செய்யறா, லிஸ்ட் என்று வாசிப்பாங்க. உண்மையா லிஸ்டன் இல்லை, இந்த பேர் வந்து லிஸ்ட், லிஸ்டன் இல்லை இதுல பேர். இது வந்து லிசன், இது வந்து லிசன் என்று தான் சொல்லுவோம். அப்ப லிஸ்டன் என்று சொல்லலாமோ? இல்ல. லிசன் என்றா கேட்கிறது. இப்ப லிசன் என்று சொன்னா உங்களோட காதால நீங்க கேட்பீங்க, காதால கேட்கறது, வாயால கேட்கறது இல்ல. சரியா? வாயால கேட்கறது இல்ல, உங்களோட காதால ஏதாவது சவுண்ட் ஒன்றை கேட்குறீங்கண்டா. இப்போ ஒரு சின்ன சவுண்ட் ஒன்று வருகுது, சத்தம் ஒன்று வருகுது. அப்படி சத்தம் வந்தா என்ன, ஒரு கோயில் மணி பெல்லோ ஏதோ சத்தம் ஒன்று, ஒரு கோயில் சத்தம் மணி, இந்த இது வந்து உங்களுக்கு சத்தம் ஒன்று கேட்குது. சரியா? அந்த கோயில் மணி ஓசை சத்தம் கேட்குதுண்டா, உங்களுக்கு அது கேட்குதுண்டா லிசன். அதே மாதிரி ரேடியோ கேட்குறீங்கண்டா, ஐ எம் லிசனிங் ரேடியோ, ஐ எம் லிசனிங் ரேடியோன்னு சொல்லுவோம். அப்ப கேட்கிற அதுக்காண்டி போய் நான் டீச்சர்கிட்ட கேட்டுனான்றதுக்கு ஐ எம் லிசனிங்னு சொல்றேன் இல்லை, அது டீச்சர்கிட்ட கேட்கறதுக்கு வேற. சரி, அது ஆஸ்கிங் அப்படின்னு சொல்லி படிப்போம். அப்ப இங்க லிசனிங்ன்றது கேட்கிறது. சரியா? அப்ப என்ன படிக்க போறோம்ன்றதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றோம் பிள்ளைகள். ஏதாவது நாங்க இங்க என்ன சொல்ல வாரேன், தரம் 4 பிள்ளைகள் எப்படி இந்த சொற்களை எல்லாம் விளங்க வேணும், வாசிக்க வேணும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு ஆசிரியராக இருந்து நாங்க இதுல உதவி செய்கிறோம். எப்படி அவர்களுக்கு இந்த ஒவ்வொரு சொற்களுடைய அர்த்தங்களை எல்லாம் சொல்லி எடுத்த உடனே நாங்க 4 பாடம் 5 பாடம் பக்கம் பக்கமா எல்லாம் கொண்டு போய் முடிக்காம அவர்களுக்கு இந்த ஒவ்வொரு சொல்லும் இதுதான் தம்பி, இதுதான் தங்கச்சி, இதுதான் நீங்க படிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்ல போறோம். அப்ப இன்ட்ரடியூஸ்டா எங்களை அறிமுகப்படுத்துறது, யுவர் செல்ஃப்ண்டா உங்களோட பாட்டிலேயே நீங்க அறிமுகப்படுத்துறது. லெசன் என்று சொன்னா நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம், லெசன் என்று சொல்றது வந்து பாடம். லெசன் 3 படிக்க போறோம். லிசன்ண்டா கேட்கிறது, லிசன்ண்டா கேட்கிறது, லிசன். சரியா? லிஸ்டன் என்று வாசிக்கிறது இல்ல, லிசன், லிசின், லிசன், லிசன். அண்டா என்னன்னு போன முறையே படிச்சிட்டேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டீயும் வடையும் சொல்லி படிச்சோம். டீயும் வடையும், டீ அண்ட் ஒரு டேபிளும் சேரும் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? எஸ். அதாவது அண்டா இதுகும் அதுகும் மாதிரி 2 விஷயத்தை சேர்க்கிறோம். அதாவது லிசன் ஒன்று கேளுங்க, அடுத்தது ரிசைட். ரிசைட்ண்டா என்ன செய்யறா, பாடமாக்குறது. இது வந்து பாடமாக்குறன்னு சொல்லலாம், ரிசைட். சரியா? ரிசைட்னு சொல்றது பாடமாக்குறது. அப்ப கேட்டு பாடமாக்குங்கன்னு சொல்றாரு. கேட்டல், காதால கேளுங்க, அது நேரம் என்ன செய்யுங்க, பாடமாக்குங்க, ரிசைட் பண்ணுங்க. ஓகே பிள்ளைகள், அப்ப எங்க டைமும் கூட எடுத்துட்டோம். அப்ப நாங்க என்ன செய்யறோம்டா, தரம் 4 மாணவர்களாகிய நாங்கள் அந்த சொற்களை எல்லாம் ஒரு கொப்பியில எழுதி அதுக்குரிய அர்த்தங்கள் எல்லாம் நாங்க சொல்லுவோம். வார கிளாஸ்லயும் திருப்பி அந்த அர்த்தங்களை கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப சொல்லி கொண்டுதான் போவேன். ஆகவே அந்த அர்த்தங்களை சொல்லுவோம். நாங்க அந்த சொற்களுக்குரிய ஸ்பெல்லிங் எங்கட அக்கா அம்மா அண்ணா எல்லாரும் சேர்ந்து அதை பாடமாக்கி டிக்டேஷன் வைப்பாங்க. நீங்களும் அதை பாடமாக்கி படிச்சா தான் நல்ல ஒரு நிலைக்கு வரலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.